தொடர்ந்து பார்ப்போம். நாகதோஷங்களுக்கு நிவர்த்தி பெற, தெய்வீக சக்தி பெற, நாக தேவதைகளின் தரிசனம் பெறுவதற்கு, நாகதோஷங்களால் திருமணம் தடைப்படுவது, குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிப்பது போன்ற பல சிக்கல்கள் வாழ்க்கையில் ஏற்படலாம். அப்படி ஏற்பட்டால் வருகின்ற ஜூலை மாதம் 29, 2025 அன்று நீங்கள் காலையிலே சூரிய உதய காலத்திலே ஸ்ரீ அஸ்திக சித்தரை முதலில் துதித்து வணங்கி, பிறகு ஸ்ரீ சாம தந்த நாக தேவதையை ஸ்ரீ சாம தந்த நாக ஸ்வரூபாயை நமகாம், ஸ்ரீ சாம தந்த நாகஸ்வரூபாயை நமகா என்றோம், சாம தந்த நாகமே போற்றி என்றோ வணங்கி நாகப்புற்றிற்கு பால் வார்க்கவும். குறிப்பாக வேப்ப மரத்து அடியில் உள்ள புற்றிற்கு பால் வார்த்தல் மிக மிக சிறப்பாகும். பருத்தி பஞ்சில் மஞ்சள் தடவி இந்த பஞ்சு மாலையை நாகப்புற்றிற்கு சாத்தவும். இதனால் நாகதோஷங்களுக்கு நல்ல நிவர்த்தி பெற ஒரு அற்புத அருள் கிடைக்கும். நாகராஜன், நாகலட்சுமி, நாகப்பன் போன்ற நாகப்பெயர்களை உடையோர் கண்டிப்பாக நாகப்புற்றிற்கு பால் வார்க்க வேண்டும். இப்படி இப்பெயரை உடைய ஏழைகளுக்கு தேவையான உணவு உடையினை வழங்குவதால் திருமண தடைகள் அவற்றிற்கான நாகதோஷங்கள் நன்றாக தீரும். நாகர்கோவில் மருதமலை ஸ்ரீ பாம்பாட்டி சித்தர் ஜீவசமாதி, திருச்சி ஸ்ரீ நாகநாத சுவாமி திருக்கோவில், தேவக்கோட்டை திருவாடனை அருகிலுள்ள ஸ்ரீ பாகம்பிரியாள் அம்மன் திருக்கோவில், திருநாகேஸ்வரம் ராகுஸ்தலம் கர்நாடக மாநிலத்தில் உள்ள ஸ்ரீ சுப்பிரமணியம் போன்ற இறைத்தலங்களில் நாகப்புற்றினை வழிபடுவது அபரிமிதமான பலன்களை தரும். இத்தலங்களிலே மேற்கூறிய பூஜையை இன்று செய்வது, அதாவது மேலே சொன்ன நாளில் செய்வது, ஜூலை மாதம் 29ஆம் செய்வது அற்புதமான தெய்வீக சக்தியை பெற்றுத் தருவதோடு நாக கன்னிகைகள், நாக தேவதைகளின் நல் தரிசனத்தையும் கண்டிப்பாக பெறுவீர்கள். திருக்குற்றால நீரருவி, கும்பகோணம் திருநாகேஸ்வர சிவஸ்தல தீர்த்தம், நாகர்கோவில் தீர்த்தம், தஞ்சாவூர் ஸ்ரீ பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் வெளிப்பிரகாரத்தில் உள்ள நாக தேவதைகள் பீடங்கள் போன்ற இடங்களும் இந்த பூஜைக்கு மிக மிக ஏற்புடையது. தொடர்ந்து பார்ப்போம். பாகம் 8வது பகுதி பார்ப்போம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்துடைய அருளாளா அருணாச்சலம்.